நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலையில ஒருத்தன் கதை சொல்றேன்னு கழுத்து அறுத்துட்டான், டயலாக் சொல்றேன்னு ஒருத்தன் மண்டையை பொழந்துட்டான். நீ மியூசிக் போறேன்னு ஒப்பாரி வச்சிடாத, நல்லா ஒரு டியூன் போடு. வாசிக்கிறேன் சார். வாசி. வாசிக்கிறேன் சார். வாசி ராஜா. வாசிக்கிறேன் சார். அட வாசியா. அட நீங்க வேற சார், இவன்லாம் இப்படி சொன்னா வாசிக்க மாட்டான். இவன் இந்த சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வாசிக்கிற பாட்டு இப்ப பாருங்க. இந்தடா வாசிடா. அட்வான்ஸ் வந்தாச்சு. நடைய வாசி. டேய் எங்க போற? என் நடைய காட்ட போறேன். ஆமா, இவர் சிம்ரன் நடைய காட்ட போறாரு. அதை விட ஒரு சொம்பு வச்சு உருண்டு காட்டேன் சார். இவனுக்கு இந்த மார்கழி மாசத்துல பஜனை கோஷ்டி வாசிக்கிற பாத்தீங்க பாரு, பேந்த முழிக்கிறான். ஒரு டியூன் போடியா. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்ன இது? கூத்து பாட்டுல மயக்கம் போட்டு விடும்போது போற டியூன் மியூசிக்கா இது? சார் இவருக்கு நல்லாவே வாசிக்க தெரியல சார். கட்ட தேஞ்சி போச்சு, அதனால டியூன் எகிரி வெளிய வர மாட்டேங்குது. யோ கட்ட தேஞ்சிருக்கா இல்லையா நான் பாத்துக்கிறேன்யா. உனக்கு என்ன வாசிக்க தெரியும்? என்ன சார் அப்படி கேட்ட? எம்எஸ்சி கையில இருந்து இளையராஜா கை வரைக்கும் வாசிக்கிறேன் சார். அவங்க கையில அவங்க வாசிப்பாங்க, நீ என்ன வாசிப்ப? அதான் சார் உங்க கையில வாசிக்க வந்துக்கிறேன். யோ எங்க கையில நாங்க வாசிக்கிறோம், இவன் வாயில வாசிக்கிறானே, கையில எதுவும் வாசிக்க மாட்டானே. ஒரு டியூனை போடியா. போடியா. என்ன சார் போடுறதுக்கு ஃபேன் சுவிட்சா லைட் சுவிட்சா? சிச்சுவேஷன் சொல்லுங்க, டியூனை போடுறேன். அத முதல்ல கேட்க வேண்டியதானே. என்ன சிச்சுவேஷன்? ஏதோ ஒரு கரவ முடிச்ச சிச்சுவேஷன் போட்டு தொலையா. கர்ம முடிச்ச சிச்சுவேஷன், கர்ம முடிச்ச சிச்சுவேஷன், கர்ம முடிச்ச சிச்சுவேஷன், கர்ம முடிச்ச சிச்சுவேஷன். என்ன என்ன எழுவிடாது? என்ன என்ன எழவீரு, என்ன என்ன எழவீரு, என்ன என்ன எழவீரு, என்ன என்ன யோ எழவீரு. நிறுத்தியா. இது படம் பூஜை போட போறோம், இப்போ வந்து எழவுன்னு அபசகுணமா பாடிட்டு இருக்கான். சரியான நாரப்பாயிலா இருக்கானே. நாரவாய நான் இல்லடா, நார பசங்க நீங்க தாண்டா, நார பையன் நான் இல்லடா, நார பசங்க நீங்க தாண்டா. நிறுத்துடா. இவன் ஏதோ நம்ம ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான், இவனை ஏதாவது பண்ணி ஆகணுயா. பாத்தீங்களா சார், காலைல ரைட்டுன்னு ஒருத்தன் வந்து டயலாக் எழுதாம இழுத்து பாட்டா பாடினான். இவன் மியூசிக் டைரக்டர்னு டயலாக் இழுத்து பேசிட்டு இருக்கான், பாட்டு பாடுற மாதிரி. இதெல்லாம் என்ன கர்மன்னு கேளுங்க சார். யோ இசைடி, உனக்கு நல்ல சிச்சுவேஷன் சொல்றேன், ஒழுங்கா போடு. கொடுங்க சார். ஹீரோயின் நடந்துட்டு இருக்கா, வழியில முள்ளு, காலை வைக்க போறா. கொடுங்க சார். லா 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 லே லா 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 லே லா 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 லே லா லா லா. ஏய் நிறுத்துடா. நேரா இது பொறை கலையிற நாய் மாதிரி வவுன்றா. பேசாம எம்எஸ்வியே வச்சு நம்ம டியூன் போட்டுக்கலாம் சார். தன்னானே நானே நன்னானே. ஓ சார் இதெல்லாம் வந்து சீரியலுக்கு வச்சுப்போம், படத்துக்கு வேணாம். சரி, அவன்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பு. அட்ரஸ் என்னடா? சகலை ரகலை விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 35. அட உடுக்கவாயா, நீ தானடா அது போன்ல வந்து பிளாங்க் கார்ட்ல வந்து மொக்க போட்டுட்டு இருப்பான் சார். அவனை புடிங்களா? சார் இங்க அவனை புடிங்க கத்தின்னு இருக்கேன். இந்த நாடு கட்டை போய் ஈடுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் ஒன்னா பிடிச்சிக்கலாம்டா, இவங்க ஒன்னா பிடிக்க முடியுமா? கங்கா யமுனா. வேற எதனா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஏய் நீ போய் வேலையை பாடுறா, நான் கருவை பத்தி சிந்திக்கிறேன். இந்த ஆள் கூட போய் நான் பணம் எடுக்க வந்தேன் பாரு. இவன் கூட நின்று இதை எடுத்துக்க முடியாது, வேற எதனா தான் கத்துக்கணும். இந்த டைரக்டர் எங்க கால்ல இருந்து காணோம். யோ நீ ஹீரோ வாட்ச வெயில நிக்கிற கடுத்துற மாட்ட. ஆமா அப்படியே சவுப்பானாலும் ஹிந்தியில போய் நடிக்கிற மாதிரி. ஆமா ஹீரோயின் அம்மாவை பாத்தியா? எதுக்கு? இல்ல இந்த கேடி டைரக்டர் ரொம்ப நேரமா காணோம். இதோ பாத்தியா வர காட்டுல மேய்ஞ்சின்னு இருக்கிறான். சார் வாங்க சார். உச்சகட்டத்துல போயிட்டு இருந்தேன், படத்தோட கருவை மண்டையில ஏத்திக்கிட்டு இருந்தேன், கருவை கலைச்சிட்டா. நீங்க எது எங்க கட்டுறீங்கன்னு என்ன சார் தெரியும்? இங்க வேலையை பாருங்க சார். ட்ராக் போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சு. இனி ஏகே மூர்த்தி மாதிரி நீங்க பச்சை கொடி காமிச்சு பறக்கும் ட்ரெயின் விட வேண்டியதுதான் சார். அந்த பறக்கும் ரயில் மேல சைய சையன்னு ஷாருக் கான் மாதிரி ஒரு டான்ஸ் வச்சுக்கலாம் சார். செங்கல்பட்டு கர்நாடகா ஒரு கூட்ஸ் ட்ரெயின் நிற்கும், அது மேல போய் சையன் ஆடு, அதுக்குள்ள நாங்க வேலை சீன் எடுத்துடுறோம். இந்த ஹீரோக்களே இப்படித்தான், டான்ஸ் எப்படி வச்சுக்கலாமா, இந்த ஃபைட் எப்படி வச்சுக்கலாமான்னு கேட்பானுங்க, நடிப்பை எப்படி வச்சுக்கலாமான்னு என்னைக்காவது கேட்டிருக்கானுங்களா? ஸ்டூபிட் ஹீரோக்களா. யோ அங்க ஒரு குரம் கட்டி வச்சிருக்கேன், அதை போய் நடிப்பு கத்துக்க. பக்கத்திலே ஒரு நாய் கட்டி வச்சிருக்கேன், அதை போய் ஃபைட்டை கத்துக்க. இதான் த்ரூஅவுட் உன் கூட வரப்போது படத்துல. போ 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 போ. அந்த ஹீரோயின் அம்மாட்ட என்னமோ சொல்லு. இந்த நடிப்பெல்லாம் இங்க வேணாம், டயலாக் சொல்லுங்க. அதான் படி, அதுல இருக்க. இதுல என்ன டயலாக் இருக்குது படிக்கிறதுக்கு? அதான்யா இருக்கிறத படியா. என்ன இதா இருக்குது? என்ன டயலாக் இது? அதான்யா. என்னம்மா இன்னும் எல்லாம் வரலையா? இங்க அந்த மேனேஜர். அது இல்ல சார், என்னோட டயலாக் என்னன்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் போய் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்ல. நான் ப்ரிப்பேர் பண்றேன். எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியாதா? டயலாக்ல என்ன உண்டோ அதை ஒட்டி படுறா. அன்புள்ள அம்மா அப்பாவிற்கு இந்த டைரக்டர் 4 மாசமா சம்பளம்னு ₹1 கூட தரல. அவனை செருப்பாலேயே அடிக்கணும் போல இருக்கு. ஆனா செருப்பாங்க கூட கையில காசு இல்ல, வாங்கினோடனே கண்டிப்பா அடிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நம்ம இது செருப்பால் அடிக்கலான்னு போட்டிருக்கீங்களே, டைரக்டர் போய் அப்படி சொன்னா அது கொஞ்சம் வல்கரா இருக்கும்ல.
நம்ம ஏன் அதை தொடப்பக்கட்டைன்னு மாத்திக்க கூடாது? ஏண்டா என்ன எழுவிட இருக்கு டைலாக்ல? இதான் பாசத்தோட என்ன பத்தி நீ வீட்டுக்கு அந்த லெட்டரா அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சாரி சார், இது ஏதோ வீட்டுக்கு எழுதின லெட்டர் மாதிரி வந்துருச்சு. அந்த ரைட்டர் தான் சார் இது. எங்க அந்த ரைட்டர்? இதோ வந்துட்டேன். டயலாக் சொல்லி தட்டுமா பண்ணி இங்க வந்து சொல்லி கொடுறா. ஏய் வரவெல்லாம் அந்த இடத்துக்கு அடிச்சுக்கிறீங்க. ஏன்டா நீ ஆடு புலி ஆட்ட சொல்லி தரியா இல்ல டைலாக் சொல்லி தர போறியா? ஹீரோனுங்க அம்மாட்ட போய் வழிகிற இங்க சொல்றா. நீ 20ஆம் நூற்றாண்டு ஆள் இல்ல, தாலி அறுக்கும். சார் அந்த தாலி அறுக்கும்போது என் மூஞ்சில என்ன மாதிரி சார் ரியாக்ஷன் கொடுக்கணும்? சிரிக்கணும். முண்டை முண்டை மண்ணு மாதிரி எடவு எடவு எக்ஸ்பிரஷன் மூஞ்சி அப்படியே கொண்டு வரணும். மூக்குல சுவாசம் வந்து அது மாதிரி இருக்கும். ஓகே குட் அப் அப் டைலாக் தூக்கியா. அப் ஐயோ ஐயோ சார், இந்த ஒரு சீன் போதும் சார். கொடுத்த 25 ரூபாய் தியேட்டர்ல எகிரிடும் சார். அந்த உதடு பரல எப்படி செவந்து போச்சு? வாயில ஏதாவது வந்துட போகுதுடா. அதான் வந்துருச்சே. பின்னாடி லைட் இல்ல, அதை போய் பாருடா. அது நீதான் ஹீரோ நம்ம பார்க்கும்போது பிளக் மெரிச்சு ஆஃப் பண்ணிட்ட. சும்மாடா அந்த ஹீரோ கூப்பிடுறா. ஏய் ஹீரோ எங்கயா? சார் இதோ வந்துட்டேன் சார். சார் நான் இந்த தாலியை அறுக்கும் போது என் கையில இருக்க மோதிரத்துக்கு ஒரு க்ளோஸ் அப் வைங்க. அது எங்க தாய் மாமா தட்சிணாமூர்த்தி போட்டது. அவன் இன்னும் நாய் கிடைக்கலையா? யோ உன் தாய் மாமா சித்தம்மா போட்ட சொக்கா மோதத்தெல்லாம் கட்டவன படம் எடுத்துக்கிட்டு இருக்கா. சொன்ன ஒண்டி செய்ய போ. அந்த அம்மா கழுத்துல இருக்க தாலி அறு. டேய் 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 தாலி எங்க இருக்குது? டேய் உரா தாலி எங்க இருக்குது? முந்தானி பூச்சி இருக்குறான் பாத்தீங்களா சார்? நேத்து நைட்டு கூட ஹீரோயின் புடவை காய போட்டுருக்குது. அது பக்கத்துல பண்ணிட்டு ஏய் பாப்பலாம் ஏய் பாப்பலாம்னு விடிய விடிய கூப்பிட்டு இருக்கான் சார். அறிவு இருக்கையா? ஹீரோனா எப்படியா வழியுது? ஒரு கம்பீரம் இருக்கணையா? பார் யாரோ கட்டின தாலி கட்டுல நல்லா இல்லம்மா, அத அறுத்துறமா. சார் சூப்பர் சார் சூப்பர் சார். கலையிட்டீங்க சார் கலையிட்டீங்க சார். டேய் பாத்துன்னு மக்கு மாதிரி நிக்கிற சுக்காபி வித்திந்தியா? போ போய் அதே மாதிரி நடி போ. யாரோ கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கோ அர்த்தேரி. என்னடா பேசுறாங்க? இன்னும் உண்டியில காசு போற மாதிரி போய் கெஞ்சின்னு இருக்கிறா. என்ன சார் இவன் இதை புடி சார் நினைச்சு காட்டுறேன். இப்ப பாத்துடா இங்க பாருமா, உன் கழுத்துல இருக்க தாலி ஃபாஸ்ட் ஃபுட்டு சைனீஸ் ஃபுட்டுன்னு சாப்பாட்டுன்னு ஜாலி பிடிச்சிட்டானுங்க இந்த பாவிப்பட்ட மனுஷனுங்க. சூப்பர் சூப்பர். ஓ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பின்ன பின்ன பின்றாயா? நீ ஒரு நடிகைங்கறிய. டேய் எனக்கு வர காலத்துல அடிச்சே உனக்கு கொன்னுடுவேன். சார் நீங்க சொல்லி கொடுத்த டயலாக்கே அவர் பேசல. அதான் முக்கியம். தாலி அறுக்கணும்டா, அதுதான் முக்கியம். அத அவன் கரெக்டா செஞ்சான்டா. இப்போ நான் கடைசியா பண்றேன், ஃபாலோ பண்ணிக்க, இல்லனா வெளில அனுப்பிச்சிடுவேன் சொல்லிட்டேன். ஓகே கமான் சார். தாய்கோமே மனுச்சு யாரோ கட்டின தாலி உன் கருத்து இருக்கவே கூடாது. எங்க மனுச்சுங்க இல்ல தாய்க்கோமா, நான் தாலியை அழுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கேன். அழுத்துறேன் சார் 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 கலையிட்டீங்க சார் கலையிட்டீங்க சார். நீங்களே ஹீரோவா பண்ணுங்க சார். இல்லடா நீ தான்டா பண்ணு. இல்ல சார் நீங்க தான் ஹீரோவா பண்ணணும். ஏன் லட்சியம் நீ தான் பண்ணணும். இது அழைச்சிங்க சார். நீங்க தான் ஹீரோவா பண்ணணும். இல்ல நீங்க தான் வரணும். இல்ல நீங்க தான் வரணும். இல்ல சார் நீங்க தான் நான் டைரக்டர் ஆயிட்டேன், நீ ஹீரோ ஆயிடுறா. டைரக்ட் ஆயிட்டா? ஏய் யாரா அவன் தண்ணி ஊத்துறது? யோ மாமா பாத்தியா நேத்து ஃபுல்லா குடிச்சிட்டு மழையே நனைஞ்சு தூங்கி இருக்கோம். அப்ப நம்ம இவ்வளவு நேரம் கண்டது கனவா? என்னது கனவா? யோ பிச்சை நம்ம வாயா கோயில் வாசல்ல வேற எவன இடம் புடிச்சுக்க போ. 1 2 3 4 எத்தனிடா இது once more get லொல்லு சபா லொல்லு சபா